தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஆனால் சீமான் மீது பாய்ந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் அந்த வழக்கை வாபஸ் பெற வேண்டும் என ஒரு தீர்மானம் இயற்றியிருக்காங்க. இது எங்கே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த காணொலி வாயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். மதுரையில் ஆதி தமிழ்குடி இயக்கங்களோட ஒரு கூட்டமைப்பாக பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வு நடந்திருக்கு. இதற்கு ஐயா வீனரசு அவர்கள் தான் தலைமை ஏற்று இருக்காரு. அவர் மட்டும் இல்லாமல் மொத்த தமிழ் சமூகமும் அண்ணன் சீமானுக்காக கூடியிருக்காங்க. இதை நினைக்கும் போதே ரொம்ப பெருமையாக இருக்குது. இது போல் தொடர்ச்சியாக பல சமுதாயங்களும் ஒன்று கூடி ஒரு தமிழனுக்கு பிரச்சனைனா நம்ம எல்லாரும் வரணுங்கிற ஒரு உணர்வை தற்போது நாம் தமிழர் கட்சி உருவாக்கி விட்டது அப்படிங்கிறத தான் நம்ம சொல்லணும். சரி, ஓகே, அவங்க அந்த இடத்துல என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த செய்தி வாயிலாக தெரிஞ்சுப்போம். இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அண்மையில் நடைபெற்ற ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி பரப்புரையில் அண்ணன் சீமான் மீது திட்டமிட்டு போடப்பட்ட வழக்கும் மற்றும் அவதூறு அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே உடனே நீக்கம் செய்யணும். பட்டியலின சமூக மக்களோட அந்த நல்லிணக்கம்ங்கிறத சீர்குலைக்கும் வகையில் பலரும் எளிய மக்களை போய் அவர்களை தூண்டி அவர்களை வன்முறைக்கு உள்ளாக்குவதுங்கிறது பார்த்தீங்களா, அது மிகவும் மோசமான செயல். அப்படி செய்யக்கூடிய அந்த சமூக விரோதிகளை கண்டறிந்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் மீது அவதூறாக பேசுவதோடு தமிழ் சமூகங்களிடையே மோதலை உருவாக்க வினையும் அந்த சமூக விரோதிகள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடம் அந்த கூட்டம் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு. மேலும் அவர்கள் ஏற்றிருக்க ஒரு தீர்மானம் என்னன்னா, அண்ணன் சீமான் மீது போடப்பட்ட அந்த வழக்கை பார்த்தீங்கன்னா வாபஸ் பெறணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதற்காக எத்தனை பேர் ஒன்று கூடியிருக்காங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான நிகழ்வு. தமிழ் தேச தன்னுரிமை கட்சியோடைய துணை செயலாளராக இருக்கக்கூடியவர் தான் நன்றி கூறி அந்த கூட்டத்தை முடிவிச்சாருங்க. ஆனால் மேற்படி அந்த கூட்டத்தில் ஒரு மனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுக்கு யார் யாரெல்லாம் துணை நின்றாங்க அப்படின்னா, தாய் தமிழர் கட்சி, ஆதி தமிழர் விடுதலை இயக்கம், தமிழ் தமிழர் பாதுகாப்பு இயக்கம், காவேரி இயற்கை வேளாண்மை நடுவம், இந்திர தேச மக்கள் முன்னேற்ற கட்சி, வளரும் தமிழக கட்சி, தேவேந்திரர் இளைஞர் பேரவை போன்ற அமைப்புகள் ஒப்புதல் அளித்ததோடு ஆர்ப்பாட்டத்திலும் பங்கேற்க முடிவு செய்திருக்காங்க. அண்ணன் சீமான் அவர்களுக்கு பக்கபலமாக இத்தனை பேர் இருக்கும்போது நம்ம ஏன் கவலைப்படணும்? அண்ணன் சீமான் யாரும் இல்லைனாலே கூட அந்த அளவுக்கு மக்களுக்காக இறங்கி வேலை செய்யணும்னும் போது அவருக்காக அத்தனை தமிழ் சமூகங்களும் இணைந்து வருகிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயமா பார்க்கப்படுது இல்லையா? இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பின்னூட்டத்தில் தெரிவிங்க.